வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாத பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கான்ட்டு. அதுவும் மகர ராசி நண்பர்களுக்கு ஆதாரபூர்வமாக ஏப்ரல் மாதம் சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சுய ஜாதகம் பார்க்குறோம்னா அந்த இன்னார் எந்த வருஷத்தில், எந்த மாதத்தில், எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்காரு, அதை கொண்டு ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், என்ன சூட்சமம், என்ன அதிசூட்சமம், எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குதுன்ட்டு துல்லியமாக பலன் சொல்கிறது வேறு. இந்த மாத பலன்களுக்கு ஜோதிடத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. கோச்சார பலன்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு என்னன்னா கோள்கள் சார பலன். ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு பேர் தான் சாரம். கோள்கள் அப்படின்னா கிரகம். அப்போது கோள்கள் சார பலன்கள், அந்த கிரகம் ஏறக்கூடிய நட்சத்திரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் வரும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது மகர ராசியாதிபதி யாருன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிறக்கப்பட்டதை பார்த்துடலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்றைக்கி தேதி திங்கட்கிழமை, மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் 240 டிகிரியில் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்போது மகர ராசியாதிபதி, ஏன்னா மகர ராசிக்கு தானே பலன் பார்க்குறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் 319 டிகிரியில் இருப்பார். இப்போது சனி பகவான் கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக திருக்கணித பிரகாரம் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் தான் இருக்கார், 1.25 வருஷமாக. அப்போது 1.25 வருஷமும் ஒரே பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே டிகிரியில் அவர் இல்லை. ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டில் 319 டிகிரியில் இருக்கிறாரு சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில். அப்போது கூட செவ்வாய் இந்த தருணத்தில் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாதம் ஏறி இருக்கார். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 19 நாளாக, ஏன் 20 நாளாக, ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி 20 நாளாகவே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நேர காலங்கள் சாதகமாக இல்லை. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இருக்கிற வேலையில் சிக்கல், இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு சில நண்பர்களுக்கு, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி, செய்யாத தப்புக்கு தண்டனை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, சுபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் அவங்க மட்டும் இல்லை, தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்திலேயே சேர்ந்துட்டார். இதனால் வந்த சிக்கல்கள் என்னன்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருந்துருக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது, 20 நாளாக மன அழுத்தம் அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு 1 மாதமாக தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அது வேற. சார் நான் 2 வருஷமாக இப்படி தான் சார் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் இந்த 20 நாளாக வந்துக்கிட்டு இருக்கிற சங்கடம் 13ஆம் தேதிக்கு மேலே, ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சங்கடம் சரியாக போகுது. ஒன்றும் இல்லை, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானுடைய சாரத்துக்கு வரணும். புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம், குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி வரும்போது, குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி புரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து சுபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணோம்னா, வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் ஓரளவுக்கு நிறைவு வரும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணமாக கரெக்டாக ஏப்ரல் 13ஆம் தேதி வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நமக்கு உங்கள் ராசி அதிபதியும் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவும் ஒருத்தருடைய சாரத்திலேயே இருக்காங்க. அதுதான் வந்த வினை. ராகு பகவானுடைய சாரத்தில் தான் 2 பேர் இருக்காங்க. செவ்வாவுக்கும் சனிக்கும் எப்பயுமே 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம். அப்போது தனஸ்தானத்தில் வந்துட்டாங்கன்னா உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
யாராவது ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கும். ஆனால் மகர ராசி நண்பர்கள் உடல் ரீதியாக பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு, 2 விதத்தில் தொந்தரவுகள் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாக போகுது. நிம்மதி சந்தோஷம் இருந்தால் போதும் சார், எண்ணம் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் சார், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? அப்பேற்பட்ட அற்புதமான தருணம் 12ஆம் தேதி சாயந்தரமே வரப்போகுது. அப்போ 13ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், உங்களுடைய ரூட் கிளியர். நீங்கள் போகிற பாதை கிளியராக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தானே. அப்போ சனி பகவான் ராகுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. ராகுவோட இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் வராரு. சுக்கிரன் சனி பகவானுடைய நட்சத்திரம் வரும்போது நல்லா இருக்கும். அப்போது உங்கள் ராசியிலிருந்து 3வது பாவகத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. சூரியன் 347 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில், ராகு பகவான் 351 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில், சுக்கிர பகவான் 330 டிகிரியில் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம். இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு. இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு சுபஸ்தானத்துக்கு போயிடுவார், குருவோட சேர்ந்துருவார். அப்போது 4வது பாவகத்தில் இருக்கிற புதன் என்ன பண்ணுறாரு, 9ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். நான் 13 தேதிக்கு மேலே தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒரு சில நண்பர்களுக்கு அந்த 9ஆம் தேதிக்கு மேலே 10, 11, 12, 13 நாள், அந்த 4 நாள் கொஞ்சம் சுமாராக இருக்கும். எப்படின்னா இந்த புதனும் சூரியனும் சேர்றது, புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலேயே புதன் வந்து நீட்சமாயிடுவார். குருவோட சூரியனோட சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் ஆகும். அப்போது புதன் அஸ்தமனம் ஆயிடுவார். அவர் நீட்சம், அஸ்தமனம், புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம். இது என்ன சொல்லுவோம்னா நீச்சபங்க ராஜ்ய யோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நீச்சபங்க ராஜ்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் ஏற்படுது. 3வது பாவகத்தில் நீச்சபங்க ராஜ்யயோகம் ஏற்படுதுன்னா 3வது பாவகம் எதை குறிக்கும்னா தகிரியம், உடன்பிறப்பு. அப்போ தகிரியம்னா துணிச்சல், அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு. உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு எஃபைட் போடுறீங்க, ஒரு துணிஞ்ச ஒரு செயல்படுத்துகிறீங்க, அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் நல்லா இருக்கும். ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவிலிருந்து மாற மாட்டீங்க. ஏதோ ஒரு கிரகம் 1.5 வருஷத்துலேருந்து காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லாமல் இருக்கிறோம், சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லாமல் இருக்கும். அப்போது உங்களுடைய முடிவு தெளிவாக இருக்கும். அந்த 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ 13 தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை வர்றாரு, 10வது பாவகத்தை பார்க்குறாரு. 4வது பாவகத்தில் சூரியன் வராருன்னா சூரியன் யாருடைய சாரம் வாங்குவார், கேதுவுடைய சாரம் வாங்குவார். இந்த சாரம் விட்டுடுங்க. சூரியன் அந்த இடத்துல என்னவா இருப்பார்னா உச்சமாக இருப்பார். உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் சூரிய பகவான் இந்த இடத்துல வராருன்னா 3வது பார்வையை பார்ப்பார். சூரியன் இங்கிருந்து டைரெக்டாக இந்த இடத்த பார்க்குறாரு. இந்த இடத்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வரும். இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு தொடர்பு உள்ள வேலை வருமா, இல்லை வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு பதவி உயர்வு வருமா, இல்லை வேலை கிடைக்குமா அப்படின்றதே இந்த நேரத்தில் கேள்விக்குறியாக இருக்குது. 13 தேதிக்கு மேலே 27 தேதி வரை ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், மகர ராசி நண்பர்களுக்கு வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், இல்லை வேலை வாய்ப்பில் ஏற்றங்கள் கொடுக்கும், அல்லது வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் வரும். அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன். 13 தேதியிலிருந்து 27 தேதி வரை ஒரு சில நண்பர்கள் சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, முன்பணம் கொடுத்துருப்பீங்க சொந்த வீடு வாங்குறதுக்கு. இன்னும் ஒரு சில நண்பர்கள் மனை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்லாமல் வாகனமும் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க திடீர் அப்படின்ட்டு. சார் இது சாத்தியமா சார், நல்லது நடக்குமா சார்? நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். இது வரைக்கும் சங்கடங்களை தவிர எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கலை. முதல் முறையாக ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு, இந்த 1.5 வருஷ காலத்தில் இருந்து
உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல், அது 20 நாட்களாக பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் வர 13ஆம் தேதி ஏப்ரல் 13லிருந்து ஏப்ரல் 27 வரை சூரிய பகவான் 0 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட 13-14 டிகிரிக்குள்ளார அவர் போகக்கூடிய தருணத்தில் நிச்சயம் நமக்கு நல்லது செய்தாகணும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு சில நண்பர்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணத்தில், ஏன்னா மகர ராசி நண்பர்கள் சுய தொழில் செஞ்சால் நட்டமாகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன்னா ஏழரை நடக்கிறதுல சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தான் வராரு, பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில். அப்போ நமக்கு 14, 15, 16, 17 டிகிரி, 14 டிகிரியிலிருந்து 17 டிகிரி வரை சூரிய பகவான் வரக்கூடிய தருணம். பரணி நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம். அந்த தருணத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இடத்தை பார்ப்பார். அந்த சுக்கிர பகவான் நமக்கு அந்த நேரத்தில் புதனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். புதன் நம்ம ராசிக்கு 3வது பாவகத்திலேயே அந்த நேரத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பார். இதெல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான நேர காலங்கள். அந்த சுக்கிரன், புதன், ராகு இவங்களுடைய பார்வை நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். அதாவது பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தருணமாக இருக்கும், ஒரு சாதகமான ஒரு தருணமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யணும், அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில், இல்லை தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில், அந்த தொழில் நானும் செய்ய போகிறேன், இல்லை புதுசாக ஒரு தொழில் ஓனாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா மகர ராசி நண்பர்களுக்கு கரெக்டாக 27 தேதிக்கு மேலே, ஏப்ரல் 27, 28, 29, 30 அந்த 4 நாளில் நீங்கள் செயல்படுத்துறது சத்தியமாக அபார வெற்றியாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சில நண்பர்களுக்கு லக்னத்துக்கு 7க்குடைய கிரகம் திருமண ஸ்தானாதிபதி, அந்த திருமண ஸ்தானாதிபதி ஆரம்ப கட்டத்திலேயே 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்திடும். அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அதுபோக காதலர்களுக்கு கூட சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்திடும். அதை மட்டும் கொஞ்சம் ஏப்ரல் மாதத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க, சரிங்களா? வேறெல்லாம் எந்த விதமான ஒரு தொந்தரவுகள் கிடையாது. ஏப்ரல் மாதத்தில் நிச்சயம் மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்றங்கள் மட்டும் இல்லை, மாற்றங்களும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.